ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டே 3. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப ஈஸியான விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரியாமலே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ நிறைய நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்ப வாங்க இன்னைக்கு டேல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு துண்டு சீட்டு வச்சிருக்கேங்க. அந்த துண்டு சீட்ல எழுதி வச்சுட்டாதான் நிறைய கொஸ்டின் மிஸ் பண்ணாம இருக்கலாம். எல்லாத்துக்குமே நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணிருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோ மூலமா நிறைய பேருக்கு புரியும் இல்லையா இன்னும், அதனாலதான் டீடைல்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் காஃபி சிஸ்டர் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இன்ன வரைக்குமே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நார்மலான சுடு தண்ணி ஆட் பண்ணி குடிச்சிடலாம். இன்னொன்று இந்த பிளாக் காஃபில லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி குடிக்கலாம். அப்புறம் கோகோனட் ஆயில், கீ, நெய், அதாவது இதெல்லாமே சேர்த்து கூட நீங்க குடிக்கலாம். இல்லைன்னா பிளைன் பிளாக் காஃபி கூட குடிக்கலாம். சரிங்களா? நான் பிளாக் காஃபிக்காகவே டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க லாங் வீடியோல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேவிங்ஸும் ஆயிடுச்சு சிஸ்டர். ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்லயே பேசினாங்க. இன்னைக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல சிஸ்டர், இவ்வளவு நாள் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு கண்டபடி நான் எண்ணெயை மீறி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துல நோட் பண்ண வேண்டியது ஒண்ணுதாங்க. சில டைம் ரொம்ப ஒரு பொருள் மேல ரொம்ப சாப்பிடணும்னு ஆசை வரும்போதே நம்ம லைட்டா சாப்பிட்டு அதை விட்டுறணும். லைட்டா சாப்பிட்டுட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை தவிர்த்து போயிடலாம். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும் போது இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அதிக அளவு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு ரொம்ப ஒரு பொருள் மேல நாட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு நாள் லைட்டா சாப்பிட்டுட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மறுநாள்ல இருந்து அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த டயட்டை ஹெல்தியான வேலை கொண்டுட்டு போங்க. சரிங்களா? அது ஏன்னா நீங்க அதை அடக்கி வைக்க நீங்க ஒரு நல்ல பாம் மாதிரி வெடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். சோ அதுக்காக தான் இந்த சிஸ்டர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. சாரி, இன்ஸ்டாகிராம்லயும் பேசியிருந்தாங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் டெய்லியும் இப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வெளியூர் போறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெளியூர் போறேன் சிஸ்டர், நான் எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி சிறுதானியங்கள்ல சமைச்சு நான் சாப்பிட்டுருவேன். இப்ப நான் வெளியூர் போகும்போது நான் எப்படி பண்ண முடியும்? எல்லா இடத்துலயும் அதை எதிர்பார்க்க முடியாதுல்ல சிஸ்டர், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க ஒயிட் ரைஸ் தானே சிஸ்டர் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க அப்படி இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன் நம்ம தவிர்க்க முடியாதுதான். அப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒயிட் ரைஸ் கம்மியா எடுத்துக்கிட்டு அந்த 100 கிராம் அந்த அளவுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ் மித்த சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிடுறீங்கன்னா அது எடுத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி பேலன்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டயட் பேரே பாத்தீங்கன்னா இந்த டயட் அந்த டயட்ல பேலன்ஸ்டு டயட் மாதிரிதான், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்காக இந்த மாதிரி வெளியூர் போகும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? அதுக்காக நீங்க இதையே ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அது போக வெயிட் லாஸ்க்கு இந்த ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணா கொஞ்சம் சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நெல்லிக்காயும் அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்து, பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அது, அப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த 3 பொருளையும் ஜூஸ் பண்ணி குடிச்சேன் சிஸ்டர். இந்த நார்மல் டயட் மாதிரி பண்ணிட்டு நான் அதை குடிச்சிட்டே வந்தேன். எனக்கு 2 கிலோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை அதுக்கப்புறம் இந்த இஞ்சி போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட, பழைய வீடியோல எனக்கு அந்த இது நான் ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப ஒரு சில டைம் ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அப்படி இருக்குது. சோ இது நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். பெரிய நெல்லிக்காய், இஞ்சி, அது கூட பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இதை 3ஐயும் அரைச்சு நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சிருக்கலாம். இதை குடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு லூஸ் மோஷன் போற மாதிரி இருக்கும். லூஸ் மோஷன் போகிற மாதிரி இருக்கும். அது அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிரும். இந்த ஜூஸ் குடிக்கிறது மூலமா நீங்க வெயிட் லாஸ் பண்றது மட்டுமின்றி
உங்களோட ஹேர் growth இந்த வெயிட் லாஸ் டயத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, சோ அதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். சோ மறக்காம இந்த ஜூஸை ட்ரை பண்ணுங்க. எப்படின்னா காலைல நம்ம ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் கொடுக்குறோம்ல, அப்ப எடுத்துக்கலாம், இல்ல காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வாக்கிங் இருக்கு இல்லையா, வாக்கிங்கே போதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நல்லா உடம்பு அசைச்சு பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எனக்கு ரொம்ப கை வந்து சதை அதிகமா இருக்கு, தொப்பை வந்து இருக்குது, கால் பகுதி அதிகமா இருக்கு, ஒரு ஆளு இந்த மாதிரி இடுப்பு பகுதி அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்களா விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா தொப்பைக்கு வந்து பிளாங்க்னு ஒண்ணு இருக்கும். அதை வந்து ரெகுலரா ஒரு எக்ஸசைஸ் எடுத்தாலும் அதை தொடர்ந்து ஒரு மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். சரிங்களா, அது மாதிரி கைக்கு வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி நீங்க யூடியூப்ல போட்டாலே சின்ன சின்ன எக்ஸசைஸ் வருவோம். அதையே ஒரு எக்ஸசைஸ் எடுத்தா கூட அதை ரிப்பீட்டடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணணும். சரிங்களா, ஒரு 30 நாள் நீங்க தொடர்ந்து அதுல சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஆனா இந்த வாக்கிங் மட்டுமே போதுமானது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப குறையாம இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரவை வெண்பொங்கலும் அது கூட வந்து இந்த ரவை களி, கோதுமை ரவை வெண்பொங்கல் அதுக்கப்புறம் ரவை களியும் நாங்க வந்து செஞ்சு பார்த்தோம் சிஸ்டர். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. செம்மையா இருக்கும். நீங்களும் இன்னும் முயற்சி பண்ணலன்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கமெண்ட்ஸ்ல நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய மெனு கூட நிறைய மெனூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சிஸ்டர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து நிறைய மெனூஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கோதுமை அடை சாப்பிட்டேன், ராகி அடை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அனுப்புறாங்க. சோ அதையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்லயும் வாசிச்சு பாருங்க. அதுலயும் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே நீங்க வந்து கத்துக்கலாம். அதுக்காக சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப நான் ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன்னா நான் ஒரு மாதிரி இருப்பேன், நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. சோ அதையும் நீங்க கத்துக்கலாம். அதனால கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொருத்தவங்களும் வந்து மென்ஷன் பண்றாங்க, அது எல்லாமே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெந்தயத்தை வெந்தய பவுடர் பண்ணி நம்ம வந்து சுடுதண்ணில ஆட் பண்ணி குடிக்கிறோம்ல, அது வந்து நைட்ல நான் தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். அது என்னன்னா நம்ம 6:30 மணிக்குள்ள 6:30 to 7 சாப்பிடுறோம் டின்னர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க், கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா, சோ அதனால தண்ணி ஆகாரங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால சொல்றேன். சோ அந்த இதுக்கப்புறம் சொல்றேன், இந்த டின்னருக்கு அப்புறம் பசிக்குதுன்ற பட்சத்துல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜீரக தண்ணியா இருக்கட்டும், இதுல இந்த வெந்தய தண்ணியா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்க வந்து செலக்டடா எடுத்துக்கலாம். சரிங்களா, அது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஓட்ஸ்ல எக் போட்டு உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிடலாமா? கண்டிப்பா. நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நம்மளோட இப்ப ஹெல்த்தியான விஷயத்த ஒண்ணு சேர்த்து ஒண்ணு பண்ண போறோம், அவ்வளவுதான். சரிங்களா, இப்ப ஓட்ஸ் வச்சு நான் ஆம்லெட் கூட இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆம்லெட் பண்ணிக்கலாம். ஓட்ஸை வந்து நார்மலா கிண்டிட்டு ஏதாவது ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வெஞ்சனம் பண்ணிருப்போம் இல்லையா, சாரி ஏதாவது காய்கறி வெஞ்சனம்னா எங்க ஊர் லாங்குவேஜ் ஏதாவது கூட்டு பொரியல் பண்ணிருப்போம்ல, அது கூட வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா ஓட்ஸ் ஆம்லெட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி உப்புமா பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து. சரிங்களா, எப்படி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான வேலை கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா, அதுக்கப்புறம் நான் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து போறேன் சிஸ்டர். என்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட ஷிஃப்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. நைட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது அதான் நான் சொல்ற மாதிரிதாங்க, டின்னர் எப்பவும் போல முடிச்சிருங்க. இன்கேஸ் நீங்க முடிச்சிருக்கும் போது உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி, ஜீரக தண்ணி, வெந்தய தண்ணி, நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெயிட் மிஷின்ல நான் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏறின சிஸ்டர் ஒரு வெயிட் காட்டுது, அதுக்கப்புறம் 2வது தடவை ஏறும்போது வேற வெயிட் காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல ஒரு வெயிட் மிஷின் வந்து நைட் நம்ம யூஸ் பண்ணாம ரெஸ்ட்ல வந்து இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஏறும்போது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ஏறி பார்க்கணுங்க. அதுல வந்து சேமா ஒரு வெயிட் வந்து காட்டும் 2வது 3வது அந்த டைம்ல. அப்ப அதை தான் நம்மளோட வெயிட்டா நினைச்சுக்கணும். சரிங்களா, அது ஒரு வெயிட் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்தா சிஸ்டர் ஆர்டர் பண்ணேன் அதனால ஃபால்ட்டா அப்படி அப்படின்னு கேட்டீங்க. அப்படி இல்லைங்க, எல்லா வெயிட் மிஷின்லயுமே இந்த விஷயம் வந்து இருக்கும். எம்டி ஸ்டமக்ல இந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஏறதான் செய்யும். சரிங்களா, அதெல்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்டமக்ல எடுக்கல, ஃபர்ஸ்ட் ஏறினோடனே நமக்கு வந்து கரெக்டான வெயிட் காட்டாது. 2வது தடவை ஏறணும். சரிங்களா, 2வது தடவை 3வது தடவை அந்த 2வது 3யும் நீங்க பாத்தீங்கன்னா சேமா வரும்.
அதுதான் நம்மளோட வெயிட்டா இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையுமே நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த அளவுக்கு வெந்து ஊத்தி இருக்குன்னு மட்டும் பாருங்க. சின்ன பையனை வச்சிருக்கேன்னா, இப்ப வேற வெயில் காலம், அங்க கூலர் ஓடுதா, அதுல நின்று நம்ம பேச முடியாது. நம்மனால அந்த கூலர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்றோம்னா அந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவா இருக்கும். சோ அதான் குழந்தைங்களை அந்த சைடு விட்டுட்டு நான் இந்த சைடு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேல நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபியோட ஷேர் பண்ணிக்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ் இதெல்லாமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. நைட்டு தூக்கம் ரொம்பவே முக்கியம். பகல்ல தூங்காதீங்க. அதுக்கப்புறம் காலையில எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 59 கரெக்டா வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்களோட வெயிட் இன்னைக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலைல பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்காக பிளாக் காஃபி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டீடைல்டா நான் சொல்லி இல்லையா, அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சூடு குடிக்கிறதுக்கு ஏத்தாப்புல, ஏன்னா காலையில எல்லாம் நம்ம ஆற வச்சு குடிச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஏத்தாப்புல வச்சு குடிச்சிக்கலாம். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வந்து இருக்கும். இந்த பிளாக் காஃபி குடிக்கிறதுனால இளநரை அந்த நரமுடி எல்லாம் வந்துருமா சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. காஃபி தூள் லைட்டா வந்து சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி, இந்த சைடு காஃபியை குடிச்சிட்டு நம்ம பிளாக் காஃபியை குடிச்சிட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பாலை காய்ச்சலான்னு வச்சுட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு இருந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்கிடுச்சு. நம்ம என்னதான் அந்த பால்கிட்ட நம்ம அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் நம்மள வந்து ஏமாத்திரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு சோறு வந்து வச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முகரம் பண்டிகை இல்லையா, அதனால ஸ்கூல் வந்து லீவு. ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஆஃபீஸ் வந்து இருந்தது. சரி தயிர் சாதம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாதம் வந்து குக்கர்ல தான் வச்சு விட்டேன். கொஞ்சம் ஏன்னா சீக்கிரமா பண்றதுக்காக. ஏன்னா 8 மணிக்கு எப்பவும் போல கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பன்னு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்களா. பண்ணை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கணும், கத்தியால கட் பண்ணிட்டு அது கூட வந்து பட்டர் அப்ளை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட காஃபி வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து தயிர் போட்டு கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் மட்டும்தாங்க குக்கர்ல வைப்பேன். இந்த மாதிரி அவசரமான டைம்ல மட்டும்தான். தம்பிக்கு லீவுன்றனால கொஞ்சம் அசால்ட்டாவே வேலை ஸ்டார்ட் பண்ணேன்னா, அதனால வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரமா இருக்கிறதுக்காக குக்கர்ல வச்சு விட்டேன். இந்த சைடு தயிர் போட்டு சாதத்தை கிளறி வச்சுட்டு சும்மா வந்து தாளிப்பு சேர்ப்போம் இல்லையா, கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கிறேன். இதுல வந்து நம்ம கருவேப்பிலை இருந்தா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பட் என்கிட்ட இல்ல, அதனால நான் வந்து சேர்த்துக்கல. இந்த கடலைப்பருப்பு அந்த கிறிஸ்பியோட சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் வச்சுட்டு அது கூட ஊறுகாய் மட்டும் வச்சாச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டதுனால எதுவுமே தேவை கிடையாது, இதுவே போதும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து ஆடி 1 இல்லையா, சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலம்ல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த தேங்காவை சுட்டுலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் ரீசன்ட் டேஸா தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நாங்க வந்து மதுரை சைடு, அதனால வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. நாங்களாம் நான்வெஜ் அந்த மாதிரிதான் வந்து சாப்பிடுவோம். ஆடிக்கு வந்து சீர் கொடுக்கறது அப்படி அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். உங்க சைட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸோட சாப்பிடறதுக்கு பிளைனா ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவே நமக்கு வந்து நல்லா ஃபில்லிங்கா வந்திருக்கும். அதுல இருக்க நட்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? இல்லைன்னா நீங்க சுடுதண்ணில போட்டு கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். எப்படின்னா சுடுதண்ணி நல்லா வெதுன்னு வச்சுட்டு போட்ட உடனே சாப்பிட்டுருங்க, அப்பதான் கிறிஸ்பியா நல்லா இருக்கும். இல்லைன்னா குழஞ்சிடுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க பாட்டுக்கு அடுப்புல வச்சு குக் பண்ணிடக்கூடாது. சுடுதண்ணி மட்டும் ஆட் பண்ணி நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மிஷின்ல துணியை போட்டுட்டு அப்படியே வந்து மாடி தோட்டத்துல நிறைய பூ பாருங்களேன், மழை நல்லா அப்பப்போ பெய்யவும் சூப்பரா பூத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு நல்லா சாமிக்கு வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பூ பூத்துருக்கு பாருங்களேன். இந்த மழைக்கு பாருங்க எவ்வளவு முக்கியம். மழை வெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செடிகளுக்கு முக்கியம். இந்த சைடு பாருங்களேன், இது மல்லிகைப்பூ வந்து அழகா முட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு வெண்டைக்காயும் பாருங்களேன், டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 காய் வந்து பறிச்சிடுறேன். அந்த அளவுக்கு வந்து வந்துருது. இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்றாங்க, நிறைய சிஸ்டர் சொல்றீங்க நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்றீங்களோ அதெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணாதான் எங்களுக்கு வந்து நாங்க பண்றதுக்கு, நீங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி சமைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி சமைக்கிறீங்க அப்படின்றத காட்டினாதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் ஷேர் பண்றேன். இப்ப மாடி தோட்டத்தெல்லாம் காட்டும் போது உங்களுக்கு இன்னும் அது வந்து நம்ம உங்களுக்கும் பண்ணணும்னு தோணும் இல்லையா. சோ இந்த மாதிரி இவ்வளவு எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ரொம்ப
சிம்பிளான விஷயம் தான், இன்ட்ரெஸ்டோட பண்ணும்போது அதை வந்து நம்ம பெஸ்டா வந்து காட்ட முடியும். அதுக்கப்புறம் பூ பாத்தீங்களா எவ்வளவு இருந்தது, நல்லா பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சு விளக்கேத்தி சூப்பரா வந்து சாமி கும்பிட்டேங்க. மன நிறைவா வந்து இருந்தது. நீங்க வந்து ஆடி 1க்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், எங்களோட வெத்தலை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டினேன், காஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்ததுல வெயில்னால. இப்ப கொஞ்சம் மழை வரவும் செடிகளுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மழை வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூட்டை தான் கிளப்பி விட்டுட்டு போகுது. ஒரு மாதிரி உஷ்ணமா ஒரு மாதிரியா வந்து இருக்குதே தவிர, அந்த மழைனால வந்து பாருங்களேன் எவ்வளவு வேர்த்திருக்கு பாருங்க. அப்படிதான் வந்து இருக்கு. பரவாயில்ல, செடிகளாவது நல்லா இருக்காங்களே, அதுதான் வந்து முக்கியம். மழை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா செடி கொடி இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து அது வந்து உஷ்ணத்தை கிளப்பினாலும் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல வந்து துணி போட்டிருந்தேன்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குயிக் வாஷ்ல தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனால நான் வந்து சாமி ரூம் நல்லா கிளீன் பண்ணி நான் வந்து சாமி கும்பிட்றதுக்குள்ளேயே அது வந்து முடிஞ்சிருச்சு. சரி, அதை ஒரு கையோட நம்ம வந்து மேல போய் காய போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டேங்க. ஏன்னா மழை இப்பதான் சொல்ல முடியலையே, நினைச்சோடனே வந்துருது. அதுக்கப்புறம் நான் வெண்டைக்காய் காமிச்சிட்டு போனேன் இல்லையா, அதுக்கு வந்து கத்திரிக்கோள் எடுக்காம வந்திருந்தேன். அதனால சரி இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அந்த வெண்டைக்காய்லாம் வந்து காத்துலயே பெருக்கிறது, டக்குன்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா பெருத்துரும், முத்திடும். அதனாலதான் வந்து சொல்றேன். அது எல்லாமே கொஞ்சம் பறிச்சாச்சுங்க. பாருங்களேன், இவ்வளவு காய் வந்து தினந்தோறும் வந்துச்சுனாலே போதும் இல்லையா. அதான் சொல்லல, இந்த இப்பெல்லாம் வந்து நிறைய வெண்டைக்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பச்சையா சாப்பிடுவாங்க ஒரு சிலர். நானுமே சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிடுவேன், இப்ப சாப்பிடுறது கிடையாது. ஆனா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் இவ்வளவு சாமிக்கு வைக்கிறீங்க, நீங்க ஒரு ரோஸ் வைங்க சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் இன்னைக்கு வந்து வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னதான் நம்ம வந்து வீடை வந்து காலையிலேயே கிளீன் பண்ணி விட்டுட்டே இருந்தாலும் அதுக்கு இடையில பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிறாள். அதுவும் இந்த சின்ன பையன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு பண்ணி விட்டுறான். என்னோட பெரிய பையன் நான் ஹெல்ப் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டுறது, பாத்திரம் விளக்கும் போது நான் போய் கழுவுறேன் அப்படின்லாம் சொல்லுவான். நீ டயர்டா இருக்கீல, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு போய் மோர் வந்து கலக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க, திடு 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 திடுன்னு ஓடுனேன் துணி அல்றதுக்கு. இப்பதானே காய போட்டு வந்தோம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டயத்துல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சுருக்குன்னு மழை வெயில் வந்து இருந்தது, அதனால ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. அள்ளிட்டு வந்துட்டேன். இங்க இருங்களேன், கிச்சன் சைட்ல இருந்து பார்த்தாலே நல்லா இருக்கு பாருங்க. கதவை திறந்து விட்டுட்டு தான் நல்லா வேலை பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தான் வந்து எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மரவள்ளிக்கிழங்கு ஏதாவது ஒரு விதத்துல அவிச்சு சாப்பிடுறது, ஏதாவது ஒரு விதத்துல வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பை வந்து பருப்பு துவையல் அரைக்கிறதுக்காக ஒரு பேன்ல வந்து ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்றேன், ஆயில்லாம் சேர்க்காம. அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து மரவள்ளிக்கிழங்கு நல்லா கட் பண்ணி அவிய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பருப்பு துவையல்ல கொஞ்சம் தேங்காய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் தண்ணி அப்பவே எடுத்து ஃப்ரெஷ்ஷா வந்து குடிச்சாச்சு. தேங்காய் தண்ணி எல்லாம் வந்து குடிக்கலாமா சிஸ்டர்னு கேக்குறீங்க, கண்டிப்பா குடிக்கலாம், குடிங்க. அப்புறம் இப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் துவையலோ இல்ல தேங்காய் சட்னியோ எடுக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து சாப்பிட வேண்டாம், அப்படி அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இல்லாட்டினா நீங்க நார்மலாவே கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சாப்பிடலாம், பிளைனா. நம்ம வந்து எதுலையுமே சேர்க்காம, குழம்புல எல்லாம் சேர்க்காம நார்மலா இருக்கும்போது சின்ன சில்லு தேங்காய் வந்து சாப்பிடலாம். இப்போ வந்து சிம்பிளா பருப்பு துவையலுக்கு வந்து நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு துவரம்பருப்பு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, நல்ல ஸ்மெல் வரும். அதை வந்து சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க, பூண்டு, புளி, வரமிளகா, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். செம்ம டேஸ்டியா இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாதத்தோட நெய் போட்டுட்டு இந்த பருப்பு துவையல் கொடுத்தாலே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவன் ரியாக்ஷனை பாருங்களேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சோறு மாதிரி வச்சுட்டு அது கூட இந்த துவையல் வச்சு கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிட்டு கூட ஒரு சொட்டு கூட ஒரு செட்டு கூட நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கல, சரிங்களா. அப்ப ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கஞ்சி கூட சாப்பிடறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல, அது மாதிரி நீங்க எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டேன், அவிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து தாளிக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு, வரமிளகா வந்து சேர்த்திருக்கிறேன், அவ்வளவுதான். அது கூட மஞ்சள் தூள், அந்த மரவள்ளிக்கிழங்கு சின்ன சின்னதா கட் பண்ணிருக்க சேர்த்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். கருவேப்பிலை இருந்தா
சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளான தாளிப்பு தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மரவள்ளிக்கிழங்குலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த தாளிச்சதை மட்டும், அதே மாதிரி நைட் டின்னர் கூட எடுத்துக்கலாம். இதை மட்டும் தனியா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு தேவையானது கிடைச்சத மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி மதிய லஞ்சுக்கும் ஏதாவது ஒரு காய்கறி கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காலிஃபிளவர் வந்து சிம்பிளா வந்து பண்றது எப்படின்னு சொல்றேன். ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு அதை லைட்டா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம காலிஃபிளவரை சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கிறேன். அதுல வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டா போதுங்க. அவ்வளவுதான், சிம்பிளா வந்து ரெடி ஆயிடும். இந்த காலிஃபிளவருக்கு பதிலா நீங்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், குடமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம், கேரட் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு காய்கறி கூட சிம்பிளா வந்து சேர்த்துக்கலாம். இதுலயே வந்து காளான் கூட பண்ணலாம், சரிங்களா? அதனால நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், ஒரு புரோட்டீன் ஃபைபர் வந்து சேர்ந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தம்பியை வந்து டியூஷன்ல விடுறதுக்காக கிளம்பிட்டேன். 2 மணி இருக்கும். 2 மணிக்கு விட சொல்லியிருந்தாங்களா, சரி எனக்கும் டைம் ஆயிடுச்சு. காலையில இருந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, சரி அவனை வந்து விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு டியூஷன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து டக்குன்னு வந்து பசி எடுத்துருச்சு. அதனால லஞ்ச் வந்து கரெக்ட் டைம்ல வேற எடுக்கணும் இல்லையா, அந்த காலிஃபிளவர் பண்ணதெல்லாம் முட்டை போட்டு அது கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெள்ளரிக்காவும் எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்றதுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது, ஸோ அதனால அப்படியே வச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீடு எல்லாமே திருப்பியும் தொடச்சேங்க. இந்த மழை வரவும் பாத்தீங்கன்னா ஈலாம் வச்சுட்டு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, அது போக வெளி சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அதெல்லாமே வந்து தொடச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் டயத்துல வந்து. ஏன்னா காஃபி போட்டுக்கிட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செய்து விளக்கிடலாம்னு சொல்லிட்டு விளக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்து பாலாத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நல்லா வந்து அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை மட்டும்தாங்க போடுவேன். அது போட்டு கொஞ்சம் பிளைன் பாலாவே இப்போ வந்து கொடுத்துடுறது, அவங்க வந்து குடிச்சுப்பாங்க. இவர் பாருங்களேன், கியூட் ரியாக்ஷனை பாருங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணாலே அலர்ட் ஆயிடுறாங்க 2 பேரும். நம்ம பண்றோமோ இல்லையோ இவனுங்க நல்லா பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம நைட் டின்னர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணிக்குள்ள நான் எடுத்துக்கிட்டேன். மரவள்ளிக்கிழங்கு தாளிச்சது இருந்தது இல்லையா, அது கொஞ்சம், அது கூட வந்து அந்த காலிஃபிளவர் முட்டை போட்டது இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இது இருக்கு இல்லையா, இதுவே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும்ன்றனால நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். வீட்டுல இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஊத்தி வச்சேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா சட்னி ஏதாவது அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி சிம்பிளா வந்து தக்காளி சட்னி வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், அது கூட வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் தாளிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அரைச்சிருந்தேன். இப்போ நான் வந்து அந்த மதியம் வச்ச அந்த காலிஃபிளவரும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மரவள்ளிக்கிழங்கும் எனக்கு பேலன்ஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஓட்ஸ் கிண்டிக்கிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்னி வச்சு சாப்பிடுறது, இல்லாட்டினா நம்ம கோதுமை தோசை ஊத்தி இந்த சட்னி வச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிப்பேன். ஸோ நான் அதான் ஒரு ஐடியாவுக்கு தான் வந்து சொல்றேன். எனக்கு பேலன்ஸ் இருந்தனால அதையே சாப்பிட்டுட்டு நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டின்னர் கொடுத்துட்டு நான் வந்து அந்த ட்ரே எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே விலக்கி எடுத்துக்கிட்டேன். நீட்டா வந்து வச்சாதான் அடுப்பையும் நல்லா தொடச்சு விட்டுட்டேன். அப்பதான் காலைல எந்திரிச்சு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். இந்த மாதிரி கிளீன் பண்ணி வைப்பேங்க. காலைல எந்திரிச்சு பார்த்தா அந்த பால் ஏதாவது வந்து பொங்க விட்டு திருப்பியும் கிளீன் பண்ற மாதிரியே ஆயிடும். என்ன பண்றது, இப்படித்தானே இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேங்க. சரியான வெக்கையா இருக்கு இல்லையா, அப்பதான் ஒழுங்கா தூங்க முடியும். கடைசியா தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு சாப்பிடுறோம் அப்படின்றனால 6:30 to 7 சாப்பிடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க, இல்லைன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து பினிஷ் பண்ணிட்டேன். நீங்க இப்படிலாம் வந்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.